நேயர்களே. ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. மறுபடியாக நான் இப்பொழுது பாஸ்டர் மார்ட்டின் அவர்களை யாவரும் அன்போடு அழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களோட குரலை கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. வாருங்கள், அவளோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், வந்து கர்த்தருடைய அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே மீண்டுமாய் சங்கமம் வானல் மூலமாய் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். அன்பின் இரக்கமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உடைய வசனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று எழுதியபடி ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த காரணத்துக்காய், எந்த நோக்கத்துக்காய் இந்த வானொலி மூலியமாய் கர்த்தாவே தேவனுடைய வசனத்தை அனுப்பிடுவோம், அந்த நோக்கம் முற்று நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் காயப்பட்டவர்களை குணமாக்குகிறபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதயத்துடைய காயங்கள் எல்லாம் குணமாகுவதாக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவர்களுக்கு ஏற்ற வசனத்தை வார்த்தையை நீ அனுப்பி தருவீராக ஆண்டவரே. அவர் அனுப்பின காரியமாக வாய்க்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து ஒரு ஜெப தொடரை நாம் தொடர்ந்து போதனைகளாக நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, ஜெபத்துல எப்படி தேவனை நம்ம தொடர்பு கொள்வது, ஜெபத்துல என்னென்ன வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துவது, அந்த ஜெபத்துடைய பின்னணி என்ன, எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து பல காரியங்களை இதனால் வரைக்கும் தொடர்ந்து பார்த்தோம். பல ஜெபங்களை, மாதிரி ஜெபங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் எடுக்கிற மாதிரி ஜெபம், ஒரு மாதிரியான ஜெபம் என்ன அப்படின்னா, யூதா எழுதின நிருபத்திலிருந்து ஜெபத்தை எடுக்க போறோம். யூதா எழுதின நிருபத்துல முதலாவது யூதா யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, 1வது அதிகாரத்துல இப்படியா போட்டிருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரமா இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துடைய காக்கப்பட்டவருமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு பொதுவான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். பொதுவான கிறிஸ்தவர்கள்னா அந்த காலத்துல 2 சபையாக இருந்தது. பவுலை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கமும், பேதுரு மூலியமா நடத்தப்படுகிற சபைகளும் 2 சபைகளும் இருந்தது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பேதுரு சபைகளுக்கு மட்டும் எழுதுவாங்க. ஒரு சில சபைகள் பாத்தீங்கன்னா பவுல் அவர் அவருடைய பொதுவான அவருடைய சபைகளுக்கு எழுதப்பட்ட பிறகு அவர் ஆந்தியோகியா அப்படின்ற பட்டணத்துல மையமா வச்ச அந்த சபையை அவர் நடத்துகிறாரு. பேதுரு எருசலேமை மையமா வச்ச சபையில் நடத்துகிறாரு. சில லெட்டர்ஸ் பொதுவான லெட்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. அதுல ஒண்ணுதான் யூதா. இந்த யூதா யாருன்னு பார்த்தோம்னா யாக்கோபுடைய சகோதரன்றாங்க. யாக்கோபு யாருன்னா அவர் இயேசு கிறிஸ்துக்கு கிட்டத்தட்ட சகோதரன். ஸோ இவர் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தூரத்து உறவினர்னே சொல்லலாம். ஆனா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆண்டவராக பார்க்கிறார் பாருங்க, ஒரு தேவனாக பார்க்கிற ஒரு காரியம். இந்த லெட்டரை அவர் கிளியரா ஒரு காரியத்துக்காக எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சபையிலே பொதுவான எல்லா சபையிலுமே ஒரு தேவையில்லாத ஆட்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தவறான காரியத்தை போதிக்கிறார்கள். சபையிலே பாவம் காணப்படுகிறது. இவை எல்லா சபையிலும் சில தேவையில்லாத உபதேசங்கள் உள்ள வந்திருக்கிறது. இதை எல்லாத்தையுமே பாருங்க ஸ்டாப் பண்ணணும். இது எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். சபை பசுத்தம் பண்ணப்படணும். சபை சீர்திருத்தம், அந்த ரிஃபர்மேஷன் ஆகணும் பண்ணணும். இதற்காக எழுதப்படுகிற ஒரு காரியம். அதற்காக அவர் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 24வது வசனத்து 20-21 வசிக்கிறோம் பாருங்க. அதுல இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாரு. நீங்களோ பிரியமானவர்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்காக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஜெபமானது இந்த இடத்துல யூதா 11வது யூதா நிருபத்துல 20-21 சொல்றாரு. அருமையா என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களை காத்துக்கொள்ளணும். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணணும். முக்கியமான ஒரு காரியம், விசுவாசத்தினாலே நம்முடைய காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். அதை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் பிரியமானவர்களை உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும், விசுவாசத்துக்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது சொன்னாரு, தேவனுடைய அன்பினரை உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவான தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கின்றாரு. தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் என்று ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாசத்தில் மேலும் நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல முதல் வார்த்தையை பாருங்க, 20வது வசனத்தை நீங்களோ பிரியமானவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே வருகிறாரு. அதோட கண்டினியூஷன் தான் இந்த பிரேயர். பல ஜபங்களை நான் பார்க்கும் பொழுது முதலாவது ஜெபித்து அதற்கான காரணங்களை சொல்வார்கள். ஆனா இதுல நீங்க பாத்துட்டீங்கன்னா, அந்த யூதா நிருபத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, முதலாவது காரணங்களை சொல்லுகிறாரு. காரணங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு நீங்களோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை தான் அவர் சொல்றாரு. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த யூதா புத்தகத்துடைய அதிகமா இவர் ரெஃபரன்ஸ் எங்க எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, 2 பேதுல இருந்து எடுக்கிறாரு. பேதுரு அப்படியே அவர் எழுதின அந்த நிருபத்தை இவர் சார்ந்து பேதுரு எப்படி சபைக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரோ, அதே மாதிரி இவர் யூதா எழுதும் பொழுது பேதுரு எப்படியெல்லாம் கொடுக்கிறாரோ அதே மாதிரி இந்த இடத்துல கொடுக்கிறாரு பாருங்க. இப்ப இந்த இடத்துல சபையில காணப்படுகிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, சொல்ற மாதிரி முதலாவது எடுத்துட்டோம் அப்படின்னா, சபையில் உள்ள பிரச்சனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா 4வது 5வது வசனத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏனெனில் தமது தேவனுடைய கிருபையை காமகாரத்துக்கு எதிராக புரட்டி ஒன்றாய் ஆண்ட தேவனையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறதுமாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாக ஆவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. முன்னமே நீங்கள் அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இழுத்திருந்து வரப்பண்ண ரட்சித்து பின்பு விசுவாசிகளை அறிவித்தார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. சில ஆட்கள் சபையில உள்ள வந்திருக்கிறாங்க. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சில தவறான காரியங்களை சபைக்குள்ளே உள்ள தள்ளுகிறார்கள். அவர்கள் நிமித்தம் சபையானது அசுத்தப்படுகிறது. இவர் சபையை பரிசுத்தம் பண்ணணும். சில பேர் என்ன பண்றாங்க, சபையில தவறான உபதேசங்களை உள்ள புகுத்துறாங்க. அந்த தவறான உபதேசங்களும் நித்தியத்துக்கு ஜீவனுக்கு எதிராக போகிற விசுவாசிகளை பின்வாங்கிறது. இதை ஒரு அப்போஸ்தலனுடைய பொறுப்பாகிய இருக்கிற யூதா இதை கண்டிக்க விரும்புறாரு. இது இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் சர்ச்சுக்கு அப்படியே பொருந்தும் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சூழ்நிலைக்கு அப்படியே பொருந்தும். இன்றைக்கும் சபையில சில இடங்கள்ல தவறான உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. தவறான ஆட்கள் சபையில பாருங்க, அவருடைய சரியான வார்த்தையிலே வசனத்திலே அஸ்திபாரம் இல்லாமல் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தவறான காரியங்கள் உள்ள போதிக்கிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமா சில விஷயங்களை நம்ம கேள்விப்படுகிறோம் பாருங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, பாவத்தை இவங்க கிருபையை வைத்துக் கொண்டு நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. நம்ம பாவம் செய்யலாம், கிருபை இருக்கிறது, கிருபை கர்த்தர் கிருபை நிமித்தம் மன்னிச்சிருவாரு. அதனால பாவத்தை எப்படி சொல்றாங்கன்னா, கிருபையை பாவம் செய்யறதுக்குரிய ஒரு லைசன்ஸ்ன்ற மாதிரி அந்த மாதிரி இவங்க கொண்டு போயிடுறாங்க. அது இன்றைக்கு சபையில பெரும்பாலான இடங்கள்ல காணப்படுகிறதா இருக்கு. அது மட்டும் கிடையாது, சில உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் சபைக்குள்ள வருகிறது பாருங்க. மனசீக உபதேசத்தை கொண்டு போய் ஒரு தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு சொன்ன உபதேச காரியங்களை இவங்க என்ன பண்றாங்கன்னா, சபையிலே கொண்டு வைத்து விட்டு அது சபையின் உபதேசமாக மாற்றி விடுகிறது. அப்ப என்ன சபையோட உண்மையான நோக்கம் மாறுகிறது பாருங்க. அது எங்க சேரணுமோ, நித்திய ஜீவனுக்கு எதாவது கொண்டு போகணும், அநேகரை நீதிக்குள்ளாக்கணும், அநேகரை கிறிஸ்துவண்டை வரணும், அநேகர் சுவிசேஷத்து மூலமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாறி என்ன பண்றதுன்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷனை பின்தொடர்களாய் அப்படியே சபையானது திரும்ப ஆரம்பிக்கிறது பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கிருபை இந்த மாதிரி காரியங்களை வைத்து கொண்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாவமானது சபைக்குள்ள வந்துட்டு இருக்குது. இது பாருங்க ஆதி சபையிலே இருந்திருக்கு. அதனாலதான் யூதா இங்க வன்மையை கண்டிக்கிறாரு பாருங்க. அவரோட கண்டித்தல் நீங்க பாத்துட்டீங்கன்னா, இது யூதா புஸ்தகம் ஒரு எச்சரிக்கை புஸ்தகமா இருக்குது பாருங்க. ஒருத்தர் ஒரு உண்மையான அப்போஸ்தலன் ஒரு சபையை சீர்திருத்தணும், அதை ஸ்திரப்படுத்தணும், அதை பசுத்தப்படுத்தணும், அதை கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்தணும், அந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அப்போஸ்தலர்கள் ஒரு கண்டிக்கிற அப்போஸ்தலரா இருக்கணும் பாருங்க. இன்னைக்கு சபையில ரொம்ப கண்டிஷனா என்ன பண்றாங்கன்னா, விசுவாசிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா வெளியே போயிடுறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய அன்பு செலுத்துறாரு, தேவையானதையும் பண்றாரு, அதே சமயத்துல அவர் கண்டிக்கிறாரு தவறு செய்யும் பொழுது. அந்த பிள்ளையானது மூன்றுக்குமே அக்செப்ட் பண்றதா இருக்கணும். அப்பதான் அந்த பிள்ளையானது எப்படி இருக்கணும், ஒழுக்கத்துல வளரும். அது மாதிரிதான் சபையும். சபையிலேயே நாம் கண்டிக்கப்படும் பொழுது அது நம்மளை சரி பண்றாங்க. நம்ம தெரிந்து தெரிந்த தப்பா சரி, தெரியாமல் சில தவறுகள் இருந்தாலும் அந்த வாசனம் போதகத்திலிருந்து வரும் பொழுது, அந்த கண்டிப்பின் வசனத்தை வரும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது நமக்கு நன்மைக்கு எதுவாக வருகிறது, நம்மளை சீர்படுத்துகிற, சிறப்படுத்துகிறது. நம்மளை அதுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல கொண்டு போய் நம்மளை அப்படி திரும்பி சபையை விட்டு போகிற ஆட்களா இருக்கக்கூடாது. அப்படின்னு பார்த்தோம்னா இங்க
யூதா மாதிரி ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணாருன்னா இன்னைக்கு பாதி சபையில விசுவாசிகள் இருக்க மாட்டாங்க. அஹ் அப்ப விசுவாசிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் வந்து எந்த பிரசங்கத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எது பண்ண முக்கியமா விசேஷமா நம்முடைய கண்டிக்கிற பிரசங்களை வந்து ஏற்றுக்கொள்ளணும். அது வந்து நம்மளை சீர்படுத்துகிறது, நம்மளை வந்து சுத்தப்படுத்துகிறது அந்த வசனம். அந்த வசனத்தை வந்து கீழ்ப்படியும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா சரியான திசையை நோக்கி நம்ம பயணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம டைரக்டா வந்து உங்களை வந்து ஒரு பாவம் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம செய்ய மாட்டோம் விசுவாசிகள்லாம். ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதிரி சில ஆட்கள், சில அங்கொன்றும் இங்க எல்லா சபையும் நான் சொல்லவில்லை, சில நேரங்களில் வந்து சில ஆட்கள் வந்து ஒரு பாவத்தை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணி நைஸா வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து சபைக்குள்ளே வருகிறது. இன்றைக்குள்ளே சபையிலே நாம கேள்விப்பட்டிருக்க மாதிரி சினிமா பாட்டை பாடுறது, இந்த மாதிரி வந்து அந்நியாக்கி எல்லாம் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து சபையானது வந்து இது வெளியே தழுகிறதா இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி காரியங்களை வந்து கூடிய இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு என்னுடைய பாலிய டீனேஜ் ஃப்ரெண்டு கூட ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவர் பிரபலமான பாஸ்டர் தான். அவர் கூட சினிமா பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னுடைய நண்பன்றதுக்காக நான் கண்டிக்காம இருக்கவே முடியாது பாருங்க. நான் ஒரு சபையில் போதகராக இருக்கும் பொழுது, நான் வந்து ஒரு ஊழியக்காரராக இருக்கும் பொழுது கண்டிக்க வேண்டியவர் நிச்சயமாக கண்டிக்கணும். அதை வந்து நம்மளும் வந்து என் நண்பர் தான் பிரசங்கம் பண்றாரு, என் நண்பர் தான் பாட்டு போடுறாரு, அதனால நம்மளும் அதோட சேர்ந்து ஒத்து போயிடுவோம்னு சொல்லலாம் இருக்க நிச்சயமாக முடியாது. ஏன்னா எனக்கு வந்து என் நண்பரை காட்டிலும் தேவன் தான் முக்கியம், அவருடைய வசனம் தான் முக்கியம். அப்போ நான் ஜெபத்துல வந்து இவர் இந்த சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள், நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா, நாம் வந்து சபைக்காக ஜெபிக்கிற ஆட்களாக இருக்க வேண்டும். நம்மளை காத்துக்கொள்றது மட்டும் கிடையாது, சபைக்காகவும் ஜெபிக்கணும், போதலுக்காக ஜெபிக்கணும். தேவையில்லாத உபதேசங்கள் சபையில வந்துடக்கூடாது. தேவையில்லாத ஆட்கள் உள்ள வந்து பாவமான காரியங்களை வந்து சபையை வந்து கெடுத்துடக்கூடாது. அதற்காக நாம் ஜெபிக்கிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் பாருங்க. இந்த ஜெபத்தை வந்து நம்ம வந்து விளக்கமா பேசணும்னா இன்னும் நேரம் பத்தது பாருங்க. அதனால சபையில காணப்படுகிற பிரச்சனைகள் என்ன என்பதை கொடுத்து வந்து நம்ம பார்த்து கொண்டோம் அப்படின்னா, முதலாவது வசனம் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை நம்ம வந்து வாசிச்சோம். இது இந்த சபையிலே பக்க வழி 4வது வசனத்துல போட்டிருக்கோம், பக்க வழியா நுழைஞ்சு சபையில பாவம் பண்ணாரு, பாவத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு போட்டிருக்கு. இதைத்தான் வந்து சொல்றாரு அவரு 5வது வசனத்துல வந்து அவர்களுக்கு என்ன நேரிடும், எதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையா எழுதப்பட்டிருக்குது என்பதை குறித்து வந்து இவர் எப்படி போதிக்கிறார் என்பதை பார்க்கணும். 5வது வசனத்துல போட்டிருக்கு. பிற்பகுதியில பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசிகளை அழைத்தார். பாருங்க, மக்களை வந்து என்ன பண்றாங்க, எகிப்துல பாவத்தில் அடிமையா இருந்தாங்க, எகிப்து தேசத்துக்கு அடிமையா இருந்தார்கள். அவர் 420 வருடம் அடிமையா இருக்கும் பொழுது அவருடைய வந்து விசுவாசத்தினாலே கொண்டு வர்றாரு வெளியில, கானான் தேசத்துக்கு நேரா போறாரு. ஆனா கானான் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு முரட்டாட்டங்கள் இருந்துச்சு பாருங்க. இந்த முரட்டாட்டமான காரியங்கள் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, இதே காரியத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கானான் தேசத்துல வந்து இவங்க போனாங்க அப்படின்னா அந்த இது அவர் கொண்டு வந்த நோக்கமே தவறா போயிடும். கொண்டு வந்த நோக்கத்துடைய வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணவே மாட்டாங்க. அதனால வந்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் வந்து தேவனை குறித்து ஒரு பயபக்தி இருக்கிறோ அவர்களை மட்டும் கொண்டு போகணுன்ற மாதிரி கர்த்தர் விரும்புறாரு பாருங்க. அதுக்காக அவர் வந்து எல்லாத்தையுமே அழிக்கணும்னு ஆசைப்படுறாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ தேவனை அவர்களை கொண்டு போக விரும்புறாரு. அந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் வந்து தேவனை வந்து சரியா விசுவாசிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்றாருன்னா, எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து ஒரு அழிவு உண்டாயிடுச்சோ அதே மாதிரி உண்டாகுன்றாரு. இது எங்க போட்டிருக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா, என்னாகமத்துல வந்து போட்டிருக்கு. என்னாகும் 32வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். 32வது அதிகாரத்துல 10 to 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்னாகும் 32 10 to 12 வரைக்கும். அதனாலே கர்த்தர் அந்நாளே கோபம் கொண்டவராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின பெனாசியனான எபிரேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவையும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேலும் உண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்ய அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களே வனாந்தரத்துக்குள் 40 வருஷம் அலைய பண்ணினார். பாருங்க, நிர்மூலமாக மட்டும் அலைய பண்ணான்னு சொல்லி போட்டிருக்க. தேவனுக்கு விசுவாசித்த ஜனங்கள் இதை வந்து எடுத்து வந்து அப்ப இருக்கிற அந்த ஆதி திருச்சபைக்கு வந்து யூதா வந்து கோட் பண்றாரு. நீங்க வந்து இந்த பாவத்துக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில வந்து தேவன் எப்படி வந்து அந்த ஜனங்களை வந்து வாக்குத்தத்தை அடையாமல் போனார்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்றீங்கன்னா நித்தியத்தை வந்து நிச்சயமாகவே அடையாமல் போக மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது பாருங்க.
அப்புறம் மட்டும் மேற்கொண்டும் சில காரியங்களை சொல்றாரு. என்ன காரியம் சொல்றாருன்னா, சாத்தானுடைய நிலைமை நினைச்சு பாருங்க அப்படின்றாரு. சோதம் குமாரோட நியாயத்தீர்ப்பை பத்தி பேசுறாரு, காயினுடைய வழியை பத்தி பேசுறாரு. கோரா, பழைய ஏற்பாட்டுல கோரா வந்து பாருங்க, இப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாம என்ன பண்றாருன்னா பூமியை பிளந்து அவர்களை அழிந்து போனாங்க பாருங்க. அவர்களை பத்தி பேசுறாரு. பிளேயம் வழியை வந்து நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, கடைசியா அவர் சொல்ற பொழுது இயேசு கிறிஸ்துடைய வருகை ஒரு நியாய தீர்ப்பு வந்து நமக்கு வந்து வந்திருக்கிறது. அந்த வருகையில நியாய தீர்ப்புல வந்து நீங்க இதுல பண்ணாதீங்க, நம்ம வந்து தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி போறாரு. நான் பாருங்க, சாத்தானுடைய கழகத்தை வந்து பாருங்க 6வது வசனத்தை போட்டிருக்கு, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு வந்த தூதர்களையும் மகா நாள்ல நியாய தீர்ப்பு கொண்டு வந்த நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பாருங்க, சாத்தான் வந்து கீழ்ப்படியில தேவனுக்கு மேல தன்னை உயர்த்துவேன் அப்படின்னாரு. தேவன் வைத்த அந்த இடத்துல வந்து அவன் நிக்கல. அதனால வந்து என்ன ஆகி போச்சுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா சாத்தானுடைய நிலைமை வந்து படுமோசமா இருக்கும். இதை வந்து ஒரு என்ன சொல்றாங்க, 2 பேதுரு 2வது அதிகாரத்துல வந்து 4வது வசனத்துல வந்து இப்படி போட்டுருக்கு பாருங்க. அதே வசனம் அங்கிருந்து எழுதுறது பாருங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், 2 பேதுரு 2:4, அந்தகார சங்கனாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர் ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்க பிசாசுடைய அந்த நீங்க பாவம் சபைக்கு வரும் பொழுது பிசாசுக்கு என்ன தண்டனை உள்ளதோ அந்த தண்டனை வந்து அது பாவத்தோடு சேர்ந்த ஆட்களுக்கு வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது மாதிரி சாத்தானுடைய அந்த ஒரு கலகத்தை வந்து இவர் வந்து விசுவாசிகளுக்கு வந்து ஞாபகக்குறியா வைக்கிறாரு. நீங்க பாவத்தை உள்ள அனுபவிச்சீங்க அப்படின்னா பிசாசுக்கு என்ன நேர்ந்த கதிதோ அதுதான் நமக்கு ஏற்படுன்றாரு. 7வது வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இன்னொரு வசனம் போட்டுக்கோங்க. அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்கள் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்து நிஷ்டாந்தகமா வைக்கப்பட்டிருந்தார். சோதம் குமார் நினைச்சு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில நடந்தது. அவர்கள் பாவத்தை வந்து அனுபவிச்சாங்க. அவர்கள் புறஜாதி இருந்தாலும் அவர்களுக்குள்ள பாவம் பொல்லாங்கன பாவமா இருந்துச்சு பாருங்க. இந்த பாவமே வந்து அவர்களுக்குள்ள வந்து அவர்களை அழித்து போடுறதுக்கு வந்து ஒரு காரணமாக வந்து போட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு காரணம் வந்து இன்றைக்கு சபைக்குள்ள வந்து அந்த மாதிரி பாவங்கள் வந்து உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல வந்து 24, 25 பாத்துட்டீங்கன்னா சோதம் குமாருடைய அழிவை கொடுத்து போட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 19, 24, 25 வந்து இப்படியாக போட்டப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 24, 25. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வரிசைக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமியானதும் அந்த பட்டணங்களையும் எல்லா குடிகளையும் பயிரையும் அழித்து போட்டார். பாருங்க, இந்த சோதமா நினைச்சுக்கோங்க. அவருடைய பாவம் எப்படி வந்து பாவம் பெருகிற அந்த அந்த சோதகுமார் வந்து தேவனால என்ன பண்றதுன்னா அழிக்கப்பட்டது பாருங்க. அது மாதிரி வந்து இன்னைக்கு சபைகள்ல வந்து பாவத்தை வந்து உள்ள விட்டுறாதீங்க. எவ்வளவு ஒரு எச்சரிப்பான ஒரு இந்த யூதா வந்து எழுதுறாரு பாருங்க. இன்றைக்கு வந்து சபைகளை பேர்பட்ட உபதேசங்களும் தேவைப்படுகிறது. ஏன்னா சபையை பரிசுத்தம் பண்ணணும். சபையில வந்து சின்ன குழந்தைய தவறு செய்யும்போது கண்டிக்கிற மாதிரி சபையை வந்து கண்டிக்கப்படணும் பாருங்க. சபை வந்து நித்திய ஜீவனுக்கு ஏதாவது கொண்டு போகணும். அதற்காகத்தான் ஜெபம் வந்து இங்க இடத்துல முக்கியம் பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சபையுடைய 11வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 3 காரியங்கள் வந்து போட்டுருக்கு பாருங்க. நான் பாதிக்கலாம் பாருங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிளேயாம் குளிக்கா செஞ்ச வந்தகத்துல விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசினா பாவத்துக்குள்ளாய் கெட்டு போனார்கள். பாருங்க எப்படி போட்டு பாருங்க. காயினுடைய வழி சபையில இருக்கிறது. பிளேயாம் மாதிரி வந்து வஞ்சகத்தில் நடக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்புறம் கோரா எதிர்த்து பேசி கட்டு போன மாதிரி இருக்கிற பாருங்க. சபையில இவையெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற சபையிலுமே வந்து இப்படி டைரக்டா இல்லை பாருங்க. டைரக்டா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இல்லை. ஆனா இன்டைரக்டா இதை வந்து நம்ம எங்க பொருத்தி பார்க்கணும்னா காயின் வழியில பொருத்தி பார்க்கலாம், கோரா வழியில பொருத்தி பார்க்கலாம், அல்லது வந்து பிளேயாம் காரியங்கள் வந்து இன்னைக்கு சபையில வந்து இருக்கிறது பாருங்க. இவை எல்லாத்தையும் வந்து கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம் பாருங்க. இது எல்லாத்தையும் வந்து கிளீன்ஸ் பண்ணணும். நம்ம வந்து ஏதோ வந்து சுகர் கோட்டட் பிரீச்சிங்காவே ஒருத்தர் வந்து அப்படியே இது பண்றது இல்லாம அவரோட பாவத்தை உணர்த்தி அந்த பாவத்தை வந்து விட்டு அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதாவது பரிசுத்தமாய் வந்து இருக்கணும் பாருங்க. ஏன்னா சபையானது ஒரு பரிசுத்தமான சபை பாருங்க. தேவனும் பரிசுத்தமுள்ள தேவன் பாருங்க. நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே வந்து கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த பரிசுத்தம் வந்து இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கணும், சபை வாழ்க்கையில இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுதுதான் பிசாசு வந்து அந்த சபையை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது பார்க்கணும். அப்ப இவை எல்லாவற்றையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பாருங்க, ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை வந்து யூதா வந்து சபைக்கு கொடுக்கிறாரு. ஏன் சொல்றாருன்னா, இவர் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம நானே ஜெப போதனை பேசிக்கும் பொழுது ஜெபத்தை குறித்து நல்ல காரியங்களாவே எடுத்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இவர் இப்படி ஜெபம் பண்ணா அந்த பிரச்சனை இருந்தால் விடுதலையாச்சுன்றாரு. ஆனா இந்த இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா
எடுக்கிறோம் பார்த்தோம். இது ஒரு எச்சரிக்கையின் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளை காத்துக்கொள்கிறா இருக்கிறோம். சபைக்காக ஜெபிக்க வேணும். ஏன்னா சபையில இந்த பிரச்சனையா இருக்குது. அப்ப அதோடைய ரிசல்ட் என்ன? அந்த பாவம் என்ன செய்யறாங்க? அது ரிசல்ட் என்ன? அது எப்பேற்பட்ட பாவத்துக்கு ஏவா இருக்குது? காயின் பாவத்துக்கு ஈக்குவலா இருக்கு, பிளேயாம் பாவத்துக்கு ஈக்குவலா இருக்கிறது பாருங்க. ஸோ கோரா அவருடைய பாவத்து இருக்காது, அவருடைய நியாய திருப்பத்திலையும் பிளேயாமும் வந்து சரியான முறையில வந்து சாவல பாருங்க. கோரா வந்து பூமியை பிளந்து வந்து இறந்து போயிட்டார். காயின் வந்து உயிருக்கு தப்பி ஓடிட்டு இருக்காரு பாருங்க. அவர் நிலைமையெல்லாம் பாருங்க. இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நம்முடைய விசுவாசி வந்து எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய என்ன காரியத்துக்கு வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்திலே சரியாய் வந்து நிலை இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி போதனைகள், ஒரு கண்டிப்பின் போதனை வந்து நிச்சயமாக சபைக்கு வந்து தேவைப்படுது பாருங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா சபைக்குமே வந்து தேவைப்படுகிறது பாருங்க. இன்னைக்கு வந்து அதான் சொல்றோம்னா, இன்னைக்கு வந்து பாவம் செய்யறது சில பெரிய பாவங்களும் நார்மலைஸ் ஆகிட்டு போட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருவாரு. நம்ம வந்து கிருபையை பிடிச்சு கூட நம்ம வந்து போய் சேர்ந்துடணும் அப்படின்றாங்க. கல்யாணம் ஆயிட்டுதான் கிருபையில தான். கிருபை இயேசுன்றதான் பாவத்தை மன்னிக்கிறதா. கர்த்தர் கிருபைங்கிறது ஒரு பீரியட் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே ஆயிட்டு இருக்கணும். அதற்காக வந்து கிருபைங்கிறது பாவம் செய்யறதுக்குரிய ஒரு லைசன்ஸ் கிடையாது பாருங்க. நம்ம வந்து கர்த்தர் வந்து லைசன்ஸ் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், சபைக்குள்ள வந்து பாவத்தை கொண்டு வந்துக்கலாம் அப்படிலாம் இருக்கவே கூடாது பாருங்க. சிறிய காரியமானாலும் சிறிய தப்பு எந்த வழியாகவும் சபைக்குள்ளே வந்து சின்ன பாவம் நுழைஞ்சாலும் அதை வந்து நம்ம தடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சபையை முதலாவது பரிசுத்தம் பண்ணணும். சபை வந்து சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டியதா இருக்கு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்து சபையில முதல்ல நம்ம ரட்சிப்பு வந்து சபையில இருந்து தான் தொடங்குகிறது. அதனால சபை எந்த அளவுக்கு வந்து பரிசுத்தமாய் சீர்திருத்தப்படுகிறதோ அதை பார்த்துதான் விசுவாசிகள் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு போதகர் எப்படிதான் இருக்கிறாரோ அதை பார்த்தா விசுவாசிகள் இருப்பாங்க. அப்ப போதகர் வந்து இவையெல்லாம் பார்த்து எது சரி, எது தவறு, எது பாவம், எது பரிசுத்தம், இதெல்லாம் வந்து அவர் அலசி ஆராய்ஞ்சு அதன்படி வழியில நடத்தணும் பாருங்க. அதற்கு எச்சரிக்கையாகத்தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இது வந்து போட்டிருக்கு பாருங்க. அது மட்டும் கிடையாது, இது எதற்கு அடையாளமா இருக்கிறது? அப்பேற்பட்ட ஆட்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 13ஆம் வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. அவர்கள் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல்களையும் நுரை தள்ளுகிற கடல் அலைக்குமால் ஒப்பனையா இருக்கிறாங்க பாருங்க. மார்க்க தப்பி அலைகிற நட்சத்திரங்களமா இருக்கிறார்கள். அப்படி ஆக்கினை தீர்ப்பு அப்படி சொல்றாரு. ஆக்கினை தீர்ப்பு அப்படி இருக்கு. இவர்களுக்காக என்றென்றைக்கும் கார் இருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, நுரை தள்ளுகிற கடல்னா என்ன அர்த்தம்? கடல்ல நுரை தள்ளிட்டு வந்து அந்த கடல்ல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தேவையான காரியம் உள்ள கலந்துருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆட்களா இருக்கார்கள். அது மட்டும் கிடையாது, வழி தவறின நட்சத்திரங்கள் அவர் தங்களோட பாதையை விட்டு விலகிட்டாங்க. இப்ப வழி தவறின நட்சத்திரம் என்னாங்கன்னா, அது வந்து முதலாவது வெடிச்சு சேர்ந்துடும், வேற எங்கேயாவது மோதிரும். அது தன்னையும் அழித்துக் கொள்கிறோம், மற்றவர்களையும் வந்து வேற ஏதாவது மோதினாலும் அதையும் பாதிப்புக்குள்ளாய் நடத்தும் பாருங்க. இப்பேற்பட்ட ஆட்கள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவர்களுக்கு கார் இருளே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பேதுருவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா 2 பேர்ல வந்து 2 17 வருஷங்கள் வந்து கிளியரா இருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன் 2:17 வந்து நான் சொல்றேன் பாருங்க. இதே வசனத்து பாருங்க. இவர்கள் தண்ணீராத கிணறுகளும் இவர்களை பத்தி சொல்றாரு. சுழல் காட்டில் அடியுண்ட மேகங்களுமா இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் கார் இருளை இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. 2 பேதுரு எந்த அளவுக்கு வந்து சேம் காரியங்கள், இதே பிரச்சனையை பேதுருவும் சந்திக்கிறாரு. இதே பிரச்சனையை தான் வந்து என்ன பண்றாருன்னா அவரும் ஐடென்டிபிகேஷன் பண்ணி அதை சரி பண்ணுகிறாரு. அவருடைய முடிவை வந்து சொல்லுகிறாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியில 15 வசனம், யூதாவில் 15 வசனம் படிக்கணும் பாருங்க. தமக்கு விரோதமாய் பயபக்தி உள்ள பாவிகளை பேசின கடின வார்த்தைகள் நிமித்தமும் அவர்கள் கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தம்ம பரிசுத்தவான்களும் கூட கர்த்தரா வருகிறார் என்று முன்னறிவித்தார். அப்புறம் என்ன சொல்றேன்னா கடைசியா சொல்றாரு, நீங்க ரொம்ப இதே பண்ணிட்டு இருக்கீங்க, தேவனோட கூட அவருடைய நியாய தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த மறுபடியும் பூமிக்கு திரும்ப போறாரு. திரும்பும் பொழுது அவருடைய நியாய தீர்ப்போட திரும்புகிறாரு. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா இதெல்லாம் வந்து எச்சரிக்கையா இருக்க வேணும் அப்படி வந்து சொல்கிறாரு பாருங்க. அப்ப நாம் வந்து சபையிலே இருக்கிறோம். சபை வந்து நம்ம வந்து தனிப்பட்ட ஆள் கிடையாது பாருங்க. சபையிலே நம்ம தனியா இருந்தாலும் சரிதான், நம்ம சபையோட ஐக்கியப்பட்டுள்ளதா இருக்கிறோம். அதை புரிந்து வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பாவம் எப்படி வந்து நமக்கு சுத்தமாக நம்ம கிளீன் பண்றோமோ அதே மாதிரி சபையிலே இந்த மாதிரி ஆட்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். இந்த மாதிரி உபதேசங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க. சபையை விட்டு அகற்றணும். பரிசுத்த சபையாய் வந்து நம்ம கொண்டு போகணும். நம்ம இருக்கலாம் ஒரு அல்ட்ரா மாடர்ன் ஒரு ஏஜ்ல இருக்கலாம், ஒரு ஏஐ இன்னைக்கு ஏஜ்ல வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கலாம். அதற்காக வந்து இந்த கடைசி காலத்துல வந்து இருக்கிற நாம் வந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், சபையை பரிசுத்தமாக காக்க வேண்டும் பாருங்க. இப்படியா இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம நித்திய ஜீவனுக்கு சரியான பாதையில போகிறவர்களா இருப்போம்.
அப்ப பரிசுத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள் பாருங்க. எந்த பக்க வழியா நுழைஞ்சாலும் அவருடைய ஆக்கினை திருப்பி போட்டிருக்கு. அவருடைய வழி அதுதான், அவருடைய முடிவு அதுதான். அதனால வந்து நாம் அவர்களை குறித்து எந்த கொள்ளக்கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் வந்து இந்த காரியத்தை வந்து சரி செய்து கொள்ள வேண்டும் பாருங்க. அதனால தான் சொல்றாரு 20-21 ஜெபம் பண்ணும்போது, நீங்களோ பிரியமானவர்களே பரிசுத்த விசுவாசத்திலே நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். விசுவாசத்துல நம்மளை உறுதிப்படுத்தணும். பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன பண்ணணும், நாம் ஜெபம் சொல்லணும் பாருங்க. அப்ப தேவனோட அன்பிலே வந்து இவர் காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்மளை வந்து இரக்கத்தை பெற வந்து தேவனுக்காக காத்திருக்கணும் பாருங்க. அப்ப நாம் வந்து ஜெபிக்கிற ஆளா இருக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் பொழுது சபை என்னதாகும், பரிசுத்தப்படும் பாருங்க. சபை நேரான பாதையில நடத்தப்படும். ஒரே ஒரு ஆள் ஜெபம் பண்ண எதாவது நடக்கணும், நிச்சயமா நடக்கும். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார் பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு ஆளும் சபையிலே ஜெபிக்கிற மனிதராய் மாறும் பொழுது சபையானது சரியான பாதையிலே கொண்டு போகும் பாருங்க. தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் உள்ள வராம போயிருக்காங்க. அதுதான் ஜெபத்துடைய வல்லமை. அதுதான் பாருங்க. ஏன்னா ஜெபங்கிறது வந்து ஒரு ஒரு அது தேவனுக்கு நமக்கு இடையில ஒரு மிகப்பெரிய தொடர்பு பாருங்க. நம்ம நேரா தேவன்ட்ட வந்து இது பண்ற பாருங்க. நம்ம வந்து நேரா தேவன்ட்ட வந்து சபையை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா சபையை வந்து ஜெபத்தின் மூலமா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பரிசுத்தப்படுத்துகிறோம். சபையில பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை கொண்டு வருவோம் பாருங்க. அப்படி ஆளுகையை கொண்டு வரும்போது தேவன் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல பாவம் இருக்க முடியாது. அப்ப தேவனுடைய சபை பரிசுத்த ஆவியோட பிரசனம் சபையில இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சபையானது சுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது பாருங்க. தேவனுடைய அந்த பரிசுத்தம் வந்து சபைக்கு வருகிறதா இருக்கிறது பாருங்க. தேவையில்லாத ஆட்கள் வந்து உள்ள வர மாட்டாங்க. சபையை நம்ம காத்துக்கொள்ள இருக்கிறோம். நான் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு யுத்த சன்னத்தராகவும் ஜாமக்காரராக இருந்து ஜெபிக்கும் பொழுது விசேஷம் நம்ம ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதும் இல்லாமல் சபையை வந்து நம்ம காத்துக் கொள்கிறவர்களாக இருக்கோம். அப்ப சபை தான் வந்து இன்னைக்கு வந்து ரட்சிப்பை வந்து சுமந்து செல்கிற ஒரு இடமா இருக்கிறது பாருங்க. சபை மூலியமாக தான் ரட்சிப்பு வருகிறது. சபை மூலியமா தான் விசுவாசி உருவாகிறான். ஒரு விசுவாசி மூலியமாக தான் ரட்சிப்பை சுமந்து கொண்டு நாம் வந்து அநேக இடங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதா இருக்கிறோம் பாருங்க. அப்ப நான் ஜெபிக்கிற காரியம் இந்த காரியத்துக்கு முக்கியமா ஒரு ஒரு முக்கியமான ப்ரேயர் பாயிண்ட் பாருங்க. ஏன்னா ஒரு ஊத்து தண்ணி வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அது தண்ணி போற இடம் பூரா என்ன ஆயிடும்னா உங்களுக்கு எந்த ஒரு மரம் வச்சிருந்தாலும் அந்த மரமும் வந்து அழுகி போயிடும். அப்ப அந்த ஊற்று தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சபையானது ஊற்று தண்ணி மட்டுமா இருக்கு. நாம அந்த ஊற்று தண்ணீர் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் போகிற இடம் பூரா வந்து என்ன ஆகுன்னா எல்லா ஜீவராசிகளும் சரி மரமா இருந்தாலும் சரி ரொம்ப செழிப்பா இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்ப சபைங்கிறது வந்து அந்த சோர்ஸ், ரட்சிப்பினுடைய சோர்ஸ் பாருங்க. கர்த்தருக்கு சபையில இருக்கிறாரு. அந்த ரட்சிப்புடைய சோர்ஸ் பாருங்க. சபை கெட்டு போகாமல் பரிசுத்தமுள்ளவர்களா நாம் வந்து பார்த்துக் கொள்ளணும்னா அதற்கு நம்முடைய ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதனால கடைசியில அவர் வந்து இப்படியா சொல்றாரு பாருங்க. நீங்க கன்க்ளூஷன் நீங்க பாத்துட்டீங்கன்னா 24ஆம் வசனத்துல பாருங்க. வலுவாதபடி உங்களை காக்கிற தேவன் தான். அவர் தமது மகிமையுள்ள சந்திதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு கனமும் மகிமையும் வல்லமையும் அதிகாரம் இப்பொழுதும் என்றைக்கும் உண்டாவதாக. தேவனுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது. நாம் இந்த காரியத்தை குறிச்செல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் வந்து என்ன பண்ணலாம், தேவன் வந்து நம்மளை வலுவாதபடி காக்கிற தேவன். அவர் நம்ம விசுவாசத்துல நிற்கும் பொழுது, நாம் ஜெபிக்கிற மனிதனா இருக்கும் பொழுது தேவன் நம்மளை காக்குகிறா இருக்கிறார். நம்மள வந்து எந்த ஒரு பாவமும் வந்து என்ன பண்றது, ஆளுகை செய்யவே முடியாது பாருங்க. மகிமையான சந்தியானத்தில் நம்மளை மகிழ்ச்சியோடையே வைக்கிற தேவன். மகிமையான சந்தோஷத்துல வந்து நம்மள வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வைக்கிற தேவன் பாருங்க. நம்ம வந்து எந்த பாவம் வந்தாலும் அதை வந்து மேற்கொள்ளாமலே பார்த்து கொள்வார் பாருங்க. நான் பாருங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. அந்த கம்பெனில வந்து எனக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலு என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு. அதனால அவர் என்னை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க. ஏதாவது பிரச்சனையில் சிக்க வைக்கணும் அப்படின்றாங்க. நான் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்ததுனால அவர் வேற பிரச்சனையில் சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆஃபீஸே அவங்க கொடுக்கல பாருங்க. ஆஃபீஸ் ரூமே கொடுக்காம அப்படியே சுத்த விட்டுட்டே இருந்தாங்க. அது பெரிய ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ற ஒரு ஆஃபீஸ் பாருங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா எனக்கு வந்து அங்கே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சு, காலேஜஸ் இருந்துச்சு அந்த கேம்பஸுக்குள்ள. அதனால எனக்கு வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் உள்ள ஒரு ஒரு ஹாஸ்டல்ல அந்த ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு ரூமை கொடுத்தாங்க. அந்த ரூமுக்கு ஓப்பன் பண்ணா அவங்களுடைய ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கு. என் ரூம் வாசலை திறந்து அவங்க வாஷ் ரூம் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுதான் பிரச்சனை சிக்க வச்சுக்கணும் இவரை வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி இடத்துல அங்க ஆஃபீஸ் போட்டு உட்கார வச்சாங்க. நான் உள்ள போனா ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலுக்குள்ள போய் என் ஆஃபீஸ் இருக்குல்ல, மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கு. எனக்கு வந்து அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்ருவாங்க. எனக்கு வந்து அவங்களுடைய தந்திரத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னை பசுத்தமா காத்துக்கொண்டேன். கடைசியில பாருங்க அங்க உள்ள வர்ற அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு நமக்கு ஒரு பாண்டிங் உண்டாயிருச்சு. பிறகு அவங்க நம்மள வந்து ஒரு பிரதர்ஷிப் மாதிரி ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து
அவங்களுடைய நோக்கம் என்ன, என்ன அனுப்புற நோக்கம் இவர் ஏதோ ஒரு பிரச்சனைல சிக்கிடுவாரு, ஏதாவது ஒரு லேடிஸ் மேட்டர்ல மாட்டிக்குவாரு அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து அனுப்பிச்சு வச்சாங்க பாருங்க. ஆனா எனக்கு அவங்களுடைய முதலாவது அவங்க தந்திரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இவர் இந்த மாதிரி செய்யறாருன்னு சொல்லிட்டு நான் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, என்னை தேடி வர்றவங்க அப்புறம் வந்து பரிசுத்தமான நோக்கத்தோட தான் வரணும், தவறான நோக்கத்துல யாரும் வரக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல வந்து என்னை ஒரு சிக்க வச்சிருக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியுது. நான் ஒரே ஒரு ஜென்ஸ் தான் உள்ள போறேன் வர்றேன், அதனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என் பக்கம் தான் திரும்பும், அதனால நான் நீங்க காத்துக்கொள்ளணும் அப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் போக போக அப்படியே தலையில அங்கே சினாரியா மாறிடுச்சு. எல்லாமே என்ன வந்து அண்ணன்ற லெவலில், அண்ணன் சகோதரர் அந்த மாதிரி முதல்ல எல்லாமே பழக ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இதை பார்த்தோன்னா அவர்களுக்கு வந்து ரொம்பவும் ஷாக் ஆயிடுச்சு. சரி, இவர் இந்த வயதிலுமே சிக்க வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி நன்றாக தெரிஞ்சு கொடுச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்க சபையோட நிலைமையும் அப்படிதான். இன்னைக்கு நாம் இருக்கிறோம், உலகத்துல இருக்கோம், உலகத்தாரோட இருக்கிறோம். பாவம் நம்மளை சுத்தி இருக்கும் பொழுது நான் முதலாவது பாவத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பிசாசு நம்மளை தந்திரமா சிக்க வைக்க பார்ப்பான். அந்த காரியத்தை வந்து எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரிதான், தேவனை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா வாழ்ந்துற ஒரு வாழ்க்கை தான், அது பரிசுத்தமான வாழ்க்கையாய் நம்ம வந்து கொண்டு போகணும். 1000 சூழ்நிலை நம்ம ஒரு கண்ணியை மாதிரி, ஒரு ட்ராப் மாதிரி பிசாசு வச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா சொல்றேன், நீங்க அந்த ட்ராப்ல எல்லாம் சிக்காம இருக்கணும்னா உங்களுக்கு ஜெபம் அவசியம். இந்த ஜெபிக்கிற மனிதனா இருக்கும் பொழுது பிசாசு என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலை கொண்டு வந்து வச்சாலும் சரி, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எப்பேற்பட்ட சூழ்நிலை வச்சாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, காரியம் மாறிதலா முடிஞ்சிடும். அப்படியே உங்களுக்கு சாதகமா கர்த்தர் சூழ்நிலை மாற்றி கொடுப்பாரு. ஆனா நாம் பரிசுத்தமாய் நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது, நாம் ஜெபிக்கிற மனிதனா இருக்கும் பொழுது சூழ்நிலையில மாறி உங்களை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. நான் சொன்ன போது என்னோட வாழ்க்கையில 100க்கு நிச்சயமா நடந்துச்சு. ஏதாவது வேலை சிக்க வைக்க நினைச்சாங்க, பட் அவரால் முடியவே முடியல. அதுதான் நானும் சொல்லுகிறேன், சபையானது அப்பேற்பட்ட ஒரு ஒரு விழிப்புள்ள சபையா இருக்கணும் பாருங்க. அதற்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் பாருங்க. இந்த ஜெப விசுவாசம் இது வந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். யூதாவுடைய நிருபம் அதற்காக எழுத போது எச்சரிக்கை நிருபம். ஜெபத்தை ஏன் சொல்றாருன்னு வந்து பார்த்தோம். எப்படி வந்து அந்த சபையில் உள்ள பாவத்தை கண்டுபிடிச்சாங்க, எப்படி சபையில் உள்ள அவருடைய அந்த ஆட்கள் யாரு, அவர்களுக்கு என்ன நியாயத்திற்கு வரும், இது எல்லாவற்றையும் வந்து பார்த்துக்கணும். ஜெபிக்கிறவங்களா இருக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கும் பொழுது, விசுவாசை காத்துக்கொண்டா இருக்கும் பொழுது தேவனே நமக்கு என்ன பண்றாருன்னா சப்போர்ட்டா வர்றாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து உங்க கூட இருக்கிறேன், நான் வந்து உன்னை வலுவாதபடி காக்கிறேன். நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எந்த சூழ்நிலையுமே கர்த்தர் வந்து நம்மளோட கூட இருக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் நிச்சயமா வந்து நம்மளோட வந்து விசுவாசம் நம்ம உறுதிப்படுத்துவாரு. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறோமோ, நம்ம இந்த பிசாசின் தந்திரங்களையும் பிசாசுடைய அந்த டிராப்புகளையும் அறிஞ்சு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கர்த்தர் வந்து நம்ம என்ன பண்றாருன்னா பரிசுத்தமா விசுவாசத்துல காத்துக்கொள்கிறதா இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற மாட்டவரே, கிருபையின் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்களை வலுவாதபடி காக்கிறவர் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உங்களை நோக்கி பார்க்க நாங்கள் எங்களுக்காக மாத்திரமல்ல சபைக்காகவும் ஜெபிக்கிறவர்களாய், எங்களுடைய சபை, நாங்கள் போகிற எந்த சபையா இருந்தாலும் சபை பரிசுத்தமான சபையா இருக்க விட்டாண்டவரே. நல்ல உபதேசங்கள் போதிக்கப்படணும். தேவையில்லாத ஆட்கள் உள்ள வரக்கூடாது. தேவையில்லாத உபதேசங்கள் நார்மலைஸ் பண்ற பாவங்கள்லாம் இயேசு நாமத்துல கட்டப்படுவதாக. இயேசு நாமத்துல எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் சபையை பரிசுத்தப்படும், எங்களை போதனை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் தேசத்தை, நாங்கள் இருக்கிற தேசம் பரிசுத்தப்படுவதாக ஆண்டவரே. உன் மண்டையில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவர். உங்களோட வருகைக்காய் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உன் வருகைக்காய் குற்றமற்றவர்களாய் நிற்க எங்கள் உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்துல போடுகிறோம். உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர், அருமையான வார்த்தையை கொடுத்தீங்க. ஆமேன். இந்த கடைசி காலத்துல தேவையில்லாத உபதேசங்கள் வந்து சபையில குழப்பறதை காணக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு உங்கள் மூலமாக பேசித அருமையான வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி சார்பாகவும் வானொலி குடும்ப சார்பாகவும் ஆசீர்வதிக்கிறோம். மென்மேலுமாக கர்த்தர் ஊழியத்தை நடத்துவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். நன்றி, நன்றி. காட் பிளஸ்.